கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். இன்னொரு தடவை சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவர், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். அவர் சிறகுகளால் நம்மை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். சொல்லுங்க, வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்புவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்புவார், அவர் மகிமையில் தங்கிடுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன், பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன், பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர்.
நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்ப அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மத்திய 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் பேசக்கூடாதபடிக்கு ஊமையாகவும் பார்க்கக்கூடாதபடிக்கு குருடனாகவும் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் அந்த மனிதனை அந்த நேரத்தில் 2 காரியத்துக்கும் ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே பேசக்கூடாமல் இருந்த அந்த மனிதன் அவன் பேசும்படியாகவும், பார்க்க முடியாமல் இருந்த அந்த மனிதன் பார்க்கும்படியாகவும் தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் பிசாசின் பிடியில் அவன் இருந்த மனிதன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிசாசின் பிடியில் இருந்த அந்த மனிதனை தேவன் விடுதலையாக்குகிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த விடுதலை ஆக்கப்பட்டதின் நிமித்தமாக அவனுடைய வாயின் கட்டும், அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருந்த காரியமும், அதிலிருந்து அவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். சில நேரங்களில் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் இப்படிப்பட்ட பலவீனத்திற்கு காரணங்களாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட சரீரத்தின் வேதனைகளுக்கு காரணமாய் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக அந்த அசுத்த ஆவியின் போராட்டம் இருக்கும். அப்போ இங்கே தேவன் சரீர சுகத்தையும் கொடுத்தார், அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையும் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் அந்த மனிதன் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு நன்மை, ஒரு சுகம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கிறது. தேவன் அவர் பரிகாரியாய் இருக்கிறார், சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கும்படியாக கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். பேச முடியாமல் ஊமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த கட்டவிழ்த்து பேசும்படியாக, அந்த நாவில் இருக்கிற கட்டை அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அசுத்தாவின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகையால் அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் தேடி வரலை. ஏனென்றால் அது அசுத்த ஆவின் பிடியில் அவன் இருந்ததுனால அவனால் தானாகவே ஆண்டவரிடத்தில் ஒரு விடுதலைக்காக வாஞ்சித்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். பேச முடியல, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது, பார்க்க முடியல, அதனால் தானாகவே இயேசுவண்டை வர முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த மனிதனுக்கு உதவியாக அங்கு இருந்த யாரோ, யார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை, உறவினர்களா, நண்பர்களா, இல்லை அந்த ஊர் மக்களா, இல்லை வீட்டில் பக்கத்தில் இருந்தவங்களா, யாரோ அந்த மனிதன் மீது இரக்கம் வைத்து இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்று கொடுக்க முடியும் என்று நம்பி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த மனிதனை அழைத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய விசுவாசம், அவர்கள் யார் என்று நமக்கு தெரியலனாலும் அவர்கள் விசுவாசித்து இந்த மனிதனை அழைத்து வந்தார்கள் என்பதை நிச்சயமாய் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தனால்தான் அந்த மனிதன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களுடைய விடுதலைக்கு மற்றவர்களுடைய உதவி அவசியமாய் இருக்கிறது. நம்ம சுற்றிலும் நம்ம பார்க்கும் பொழுது சிலர் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கலாம், இப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியில் இருக்கலாம், ஊமையர்களாக இருக்கலாம், பார்க்க முடியாதவர்களாக இருக்கலாம், இல்லை அசுத்தாவின் பிடியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும்
காது கேளாதவர்களாக இருக்கலாம், இல்லை கை செயல் இழந்தவர்களாக இருக்கலாம், கால்கள் இப்போ சரீரம் செயலிழந்து அவங்க அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கலாம். இல்லை என்றால் பலவிதமான பாடுகள், சரீரத்தின் பாடுகள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம். பலவிதமான வியாதிகளினால் அவர்கள் வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அழைத்து வரப்படுவார்கள் என்றால் அப்பொழுது நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய விசுவாசமும் நம்முடைய செயல்பாடும் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசித்து அந்த ஒருத்தரா இல்லை சிலரா நமக்கு தெரியல, அந்த மனிதனை அவர்கள் அழைத்து வந்தார்கள். அப்போ விசுவாசிப்பது மாத்திரமல்ல, இயேசுவால் சுகப்படுத்த முடியும் அப்படின்ற நிச்சயம் மாத்திரம் இருப்பது போதாது, தேவனிடத்தில் அந்த மனிதரை கொண்டு வர வேண்டும். அப்போ அப்படியாக அழைத்து வந்ததின் நிமித்தமாக இந்த இடத்துல அந்த மனிதன் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் விசுவாசிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம், ஆனால் அதோடு கூட நாம் செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசனத்துக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து வருவது கொஞ்சம் கடினமான காரியமாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அப்போ அழைத்து வந்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையே மாறி போயிற்று. அந்த மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாயிற்று. அந்த மனிதனுக்கு இதுவரைக்கும் அவன் செய்ய முடியாத காரியங்கள், அவனால் பார்க்க முடியாத காரியங்களை பார்க்கத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி உண்டாயிற்று. ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஒரு எதிர்காலம் அந்த மனிதனுக்கு உண்டாயிற்று. இப்படிப்பட்ட நன்மையை அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பெற்று கொடுக்க நாம் செயல்படுகிறவர்களாக, விசுவாசித்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்முடைய உதவி அவசியமாய் இருக்கிறது. இதை நாம் புரிந்து நம்ம செயல்படுவோம் என்றால் நிச்சயமாய் நம்மை சுற்றி வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியும். நீங்கள் விசுவாசித்து செயல்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அவர் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் செயல்பட விசுவாசிப்போம் என்றால், நாம் காரியங்களை செய்வதற்கு முன் வருவோம் என்றால் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஜனங்களை நாம் விடுவிக்க முடியும். இந்த நம்பிக்கை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாவதாக. இப்போ பாருங்கள், இப்போ இப்படிப்பட்டவர்களை நாம் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்தால் போதும். ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துருந்துருக்கலாம், எத்தனையோ விதமான இடங்களுக்கு அவங்க கடந்து சென்றிருந்திருக்கலாம், மந்திரவாதிகிட்ட கூட அவங்க போயிருந்திருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பிரசன்னத்துக்கு அவர்களை அழைத்து வர வேண்டியதுதான். எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம், இங்கே போனால் அங்கே போனால் அதுக்காக பிரயாசப்பட்டு கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரயாசங்களையும் அந்த விரயங்களையும் பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய காரியம் மிகவும் சுலபமான காரியமாக இருக்கிறது. தேவனண்டை அவர்களை அழைத்து வருவது, விசுவாசத்தோடு அழைத்து வருவது, அது மிகவும் சுலபமான ஒரு காரியம். ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்ம வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்துக்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். இவ்வளவு சுலபமாக ஒரு மனிதனுக்கு நம்ம விடுதலையை பெற்று கொடுக்க முடியும் என்றால் ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? ஏன் நம்ம விசுவாசித்து செயல்படக்கூடாது? எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து எத்தனையோ இடங்களுக்கு சென்று விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கிற வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஆணித்தரமாக நம்ம விசுவாசிப்போம் என்றால், விசுவாசித்து நிச்சயமாய் நாம் செயல்பட முடியும். அப்படி விசுவாசித்து நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களை விடுதலை செய்வார். அப்போ நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் விசுவாசித்து செயல்பட துவங்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சில வசனங்களை இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கலாம்.
யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ நீ காண்பேன்னு நான் சொல்லலையா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மார்த்தாள் உடைய விசுவாசம் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு தேவையாய் இருந்தது. அப்போ மரியாளும் மார்த்தாளும் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அந்த இடத்துல லாசரு மீண்டும் உயிரோடு எழும்பி வரத்தக்கதாக அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு செய்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்முடைய உறவினர்களுக்கோ நம்மை அறிந்தவர்களுக்கோ நடக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உங்கள் விசுவாசம் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ லாசருவால் இந்த நேரத்தில் விசுவாசிக்க முடியாது, ஏன்னா மரித்து போயிட்டான், அவனால் எதுவும் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள், சுயநிலைவை இழந்திருக்கிற ஜனங்கள், அவங்களால விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் விசுவாசிப்போம் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கு சான்றாக தான் இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ மார்த்தாள் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீ விசுவாசி, நீ விசுவாசினா உன் சகோதரனுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியும். அவன் வாழ்க்கை முடிந்து போகாது, அவன் நிச்சயமாய் மீண்டும் உயிரோடு எழும்பி நான் அவனுக்கு வைத்திருக்கிற காரியங்களை அவன் செய்வான் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் ஒருத்தருடைய வாழ்க்கையையே அது மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்ருவின் திட்டத்தை அது முறியடித்து ஒரு மனிதனை வாழ வைக்கிறதாய் இருக்கிறது. தேவனுடைய திட்டத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிற அந்த வல்லமையை தேவன் உங்கள் விசுவாசத்திற்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தில் இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது உலகத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தில் உள்ளவனை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்ருவை, பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விசுவாசம், எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அப்போ என்னால் என்ன காரியங்களை செய்ய முடியும், சத்ருவை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் உண்டான எல்லா மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், பெருமைகள், இப்படிப்பட்ட பிசாசு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் என்னால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த சத்ரு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும், இவைகளில் இருந்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கை, நிச்சயம், விசுவாசம் இருந்தால் போதும், நாம் ஜெயிப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை ஜெயிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போம், நம்முடைய போராட்டங்கள் மத்தியில் நம்ம ஜெயிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மீதும் ஜெயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் வியாதிகள், பலவீனங்கள், எப்படிப்பட்ட மரண வேதனைகளாக இருக்கலாம், அவைகளை நாம் ஜெயிக்கத்தக்கதாக நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தேவன் அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசிப்போம். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசிப்போம். உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம நம்புவோம். விசுவாசிக்கும் போது
பெரிய காரியங்களை நிச்சயமாக நாம் செய்ய முடியும். விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த மனிதனுடைய விசுவாசம் அந்த மனிதனை ரட்சித்தது. நீ விசுவாசித்ததுனால நீ என்ன பண்ண? ரட்சிக்கப்பட்ட. ரட்சிக்கப்படுவது என்று பார்க்கும்போது மீட்கப்படுதல் இல்லை காப்பாற்றப்படுதல். அப்போ இவ்வளோ நாள் நீ பட்ட வேதனை, சரீர வேதனை, அந்த பலவீனத்திலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை விடுதலை செஞ்சிட்டேன், நான் உன்னை காப்பாற்றிட்டேன். இனி அந்த சரீர பாடுகள், அந்த பலவீனம், அந்த வியாதி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் ஆத்துமா ரட்சிக்கப்படுவது, பாவக்கட்டிலிருந்து மனிதனை தேவன் மீட்டு எடுக்கும் பொழுது அந்த ஆத்துமா மீட்கப்படுகிறது, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அப்போ இந்த 2 ரட்சிப்பையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம பார்க்குறோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது, நமக்காக நம்ம விசுவாசிக்கும் போது நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அது சொன்னதுக்கப்புறம் அவளுடைய பலவீனம் அந்த இடத்துல அவளை விட்டு போயிற்று. அவள் உடனே சொஸ்தமானாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உடனடியான ஒரு விடுதலை அந்த இடத்துல அவள் விசுவாசித்து செயல்பட்டதுனால அவள் ஒரு விடுதலையை, ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ஆத்ம மீட்புக்காக, நம்முடைய சரீர பாடுகளிலிருந்து நம்ம மீட்கப்படுவதற்காக நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மை எப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறோமோ அந்த பாடுகளிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வாதமான நிலையில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம் வேதனை, கண்ணீர் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை களிக்கூற செய்யும்படியாக, நாம் சந்தோஷப்படும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தத்தக்க அந்த இடத்துல கொண்டு வந்து தேவன் நம்மை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக நம்ம விசுவாசிக்கும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ விசுவாசத்தோட அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பார்க்குறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ரட்சிப்பை, மீட்பை, அந்த பாவ கட்டிலிருந்தும் மனிதர்கள் மீட்கப்பட முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அப்போ நாம் நமக்காக விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்காய் நாம் விசுவாசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார், அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார், அவர்கள் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார். அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர நம்முடைய ஜெபம், விசுவாசம் நிறைந்த ஜெபம், அது உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இப்படி பாடுபடுறாங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே, இந்த பாவக்கட்டில் இருக்கிறாங்களே, அப்படி பரிதாபப்படுவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் நம்மை ரட்சித்ததற்கு நோக்கம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, நம் மூலமாக இப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆகையால் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். மற்றவங்க விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நான் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு நான் செயல்படுறேன். நிச்சயமாய் தேவன் என்னை கொண்டு அநேகரை விடுவிப்பார், அநேகரை ரட்சிப்பார், அநேகர் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். இந்த நிச்சயத்தோடு நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, விசுவாசம் ஜனங்களை மீட்கிறதாய் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்து மேல் நம்ம வைக்கிற விசுவாசம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நம்ம அறிக்கை செய்யும்போது அந்த இடத்துல அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு நம்ம நிறுத்திடாமல் ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு கட்டளையை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் அழைத்து அங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அதிகாரத்தை, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தும்படியாக அந்த அதிகாரத்தை இல்லை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அப்படியாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்து கட்டளையிட்ட பொழுது அந்த இடத்துல அசுத்த ஆவிகள் மேல் அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தை அவங்க பயன்படுத்தின பொழுது அந்த அசுத்த ஆவிகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பலவீனத்தில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதே இது நம்ம பார்ப்போம். லூக்கா 10:1 17 நம்ம வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோടെ திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 70 பேர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது 12 சீஷர்கள் தன்னுடைய பக்கத்தில் இருந்தவங்கள அப்படியான அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் வல்லமையாக அந்த ஊழியத்தை செய்தார்கள். இப்பொழுது 70 பேரை தெரிந்து கொண்டு, அவர்களும் சீஷர்கள் தான், அப்போ அவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வல்லமையை கொடுத்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர்கள் செய்து அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். திரும்பி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது, விசுவாசத்தோடு நம்ம பயன்படுத்தும் போது தேவனுடைய நாமம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு வல்லமையானது என்பதை அறிந்து நம்ம பயன்படுத்தும் போது அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகின்றன. நிச்சயமாக உங்களுக்கும் கீழ்ப்படியும். அப்போ அந்த அதிகாரம் நம்முடைய கரத்தில் இல்லை, அந்த தேவனுடைய நாமத்தில் இருக்குது. அப்போ தேவனுடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்து யாரெல்லாம் அதை செயல்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், இந்த அதிகாரத்தை தேவன் விசுவாசிகளாகி நமக்கும் கொடுத்திருக்கிறார். மார்க் புத்தகத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறவர்கள் நம்ம இருப்போம் அப்படின்னா முதல் காரியமே நம்ம என்னால் என்ன செய்ய முடியுமா, பிசாசுகளை துரத்த முடியும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம நம்பணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை எனக்கும் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நாம் நம்பி செயல்படும் போது நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அப்போ தேவனுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் அறிக்கை செய்து அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. நிச்சயமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்து செயல்பட வேண்டும், விசுவாசித்து தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை நம்ம அறிக்கை செய்யணும். தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் அசுத்த ஆவிகளோடு இது ஒரு யுத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த யுத்தத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும்போது நாம் எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டு நாம் இந்த ஊழியத்தை
செய்ய வேண்டும். ஆகையால் அசுத்த ஆவி பிடித்தவர்களை விடுதலை செய்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் வருகிற வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் நாம் தியானித்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. ஜெபிங்க, ஆயத்தப்படுங்க, விசுவாசத்தில் பலனடைந்து பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யுங்க. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசிக்கும் பொழுது நீர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நம்பி அப்பா மற்றவர்களும் மண்டை அழைத்து வரும் பொழுது நீர் விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அப்பா, மற்றவர்களுக்காக நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது நீர் ஜனங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறீர், மீட்கிறவராய் இருக்கிறீர், பிணியாளிகளுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களே, இயேசு என்கின்ற அப்பா நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமை அப்பா எங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, இப்படியாக கர்த்தாவே பிசாசின் புடியில் இருக்கிறவர்களுக்காக, அப்பா பிணியாளிகளுக்காக, பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக, வியாதியினால அப்பா மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது பலவீனத்தோடு எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நீர் அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. அப்பா, நீர் கர்த்தாவே அப்பா அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கின்ற வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா, நீர் உடைய நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. நாங்கள் ஆயத்தப்பட்டு உடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி அப்பா அநேகரை விடுதலைக்குள்ளாக்கும்படியாக அப்பா எங்களை நீர் பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. நீர் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் விடுவித்த ஜனங்களுக்காக நன்றி, நீ சுகப்படுத்தின ஜனங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமை எங்கள் மூலமாக அநேகரை போய் சேரட்டும். நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். விசுவாசிப்போம், செயல்படுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். God bless you.